விசிகா அப்படிங்கிற அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்காக தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது சரியா தவறா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். என்னைய நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு IUML அப்படிங்கிற அந்த கட்சியில இருந்து தாவேகாவுக்கு அவங்க ஜம்ப் பண்ணதற்கு பிறகு சொல்லியிருக்காங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா அரசியல் கட்சி நடத்துபவர்கள்? தேர்தலுக்கு பிறகு இடமாற்றம் செய்திருக்கக்கூடிய கட்சிகள் தூய்மையான கட்சின்னு எடுத்துக்கலாமா? மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் சார்பாக தான் இதை நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருந்த வார்த்தைகளில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முரண்பட்ட ஒரு மூட்டை யாரு? திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியா அப்படின்னு அவருடைய பழைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் அப்படியே தொகுத்து பார்த்தோம். எப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா அப்படிங்கிற கட்சியை பார்த்து அவர் பேசியிருந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது RSSனுடைய தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ முத்துப்பிள்ளையாக மாறிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்களில் தாவேகா அப்படிங்கிற கட்சி பாஜகவோடு எப்படி மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருந்தார். சரி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு பெருத்த கொள்கையோடு வாழ்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பாஜகவோடு தொடர்புல இருப்பதாக சொல்லப்பட்ட தாவேகா அப்படிங்கிற கட்சியோடு இப்போ அவர் கூட்டணிக்கு போகிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்கள் பேசிட்டு தான் போனோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு போகிறாரு, சொல்லாமல் போகிறாரு, அதெல்லாம் வேற கதை. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி கட்சி தலைவனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இதை அவர் யாரை பார்த்து கேட்குறாரு? மு.க. ஸ்டாலினை பார்த்தா அப்படிங்கிற கொஸ்டினும் மக்கள் சைடில் இருந்து எனக்கு யோசிக்க தோணுது. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, திருமாவளவன் பதவிக்கு ஆசைப்படுபவர் அல்ல அப்படின்னு. சரி, அடுத்த ஃப்ரேம், இவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு தான் அமைச்சர் பதவி கேட்டு வாங்கியிருக்காங்க. வன்னியரசு அவர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனா எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், ஏன்னா வளர்ந்த கட்சி இல்லையா, அவர் அங்கிருந்து தான் வந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு. அப்போது ஒரு கட்சியிலேருந்து வந்து இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணதற்கு பிறகு தான் சார்ந்திருந்த அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துருக்கார் ஆதவர்ஜுனா. அந்த வகையில் ஆதவர்ஜுனாவை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் விசிகாவுக்கு அவர் ஆதரவாகத்தான் சில விஷயங்களை செஞ்சுருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தாங்கிட்ட இருந்து தன்னுடைய கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு தன்னுடைய கூட்டணி கட்சி தன்னுடைய சொந்த கட்சியிலிருந்து வாக்குகளை பிரிச்செடுத்து அதன் மூலியமா சீட்டுகளை பெற்ற கட்சி தான் விசிகா அப்படிங்கிற கோபம் திமுகவுக்கு இருக்கலாம். அதன் காரணமாக RS அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவில் ரொம்ப அழுத்தமான வார்த்தைகள் அடங்கியிருக்கு. அதில் முதல்ல அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, வெறும் விசில் தத்தத்துக்கு முட்டு கொடுக்கும் விசிகா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொன்னதோடு இல்லாமல் பூ முடித்தவனை புறந்தள்ளிவிட்டு புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை கொச்சையாக பயன்படுத்தியிருக்கார். இது அவருடைய அரசியல் நாகரிகத்துக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. நார்மலாக அவங்க யாரை வச்சு அதை எழுதியிருக்காங்க DMK அப்படிங்கிறதையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எப்பயுமே இப்போ ஒரு தலித்துகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 தலித்தையும் விட்டு மோத விடுறது, 2 சாதியினரை வச்சு மோத விடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் கைதேர்ந்தவர்கள் சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு பதிவு தான் திமுகவில் இருந்து ராசா அவர்கள் பதிவிட்ட பதிவாக விசிகாவினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராசா அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடவும் விசிகாவினர் முயன்றாங்க. அதற்கு பிறகு காவல்துறை அது தடுத்து நிறுத்தப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. ஸோ இந்த பதிவு நீக்கப்பட்டுருச்சு. பேட்டிகள் கொடுக்கப்படுவதற்கு அண்ணா அறிவாலயத்தில் மைக்கு நீட்டுறாங்க. தமிழில் தானே எழுதியிருக்கேன், நல்லா உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ராசா சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு
விசிகா அப்படிங்கிற அந்த கட்சி டைரக்டாக வந்து தாவேக்காவோடு கூட்டணியில் சேர்ந்துட்டிங்களா, அவங்க கூட தான் இனிமேல் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு திருமாவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, நாங்கள் அந்த கட்சியிலையும் இல்லை இந்த கட்சியிலையும் இல்லைன்னு சொல்லி டோட்டலாக ஒரு போடு போட்டார். இதுதான் அல்டிமேட்டு ட்ரெண்டு. சர்க்கஸ்லேயே இது ஒரு வித்தியாசமான சர்க்கஸ் மாதிரி பார்க்கப்படுது. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். இப்போ விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிட்டார். ஆனால் விசிகாவை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வாய்ஸை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த வகையில் ஒரு இஸ்லாமிய சகோதரி பேசியிருந்த வீடியோ ஒன்று கிடைச்சது, பாருங்களேன். அன்னை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு கூட அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கல. ஆதி திராவிட மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு, அதிகமான முன்னுரிமையை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் சீட்டு, அமைச்சர் சீட்டு உங்களுக்கு ஒரு முன்னுரிமையை போயிருக்கு. எப்படி இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? திமுகவுல குறைநிலைகள் இருந்தா நீங்க கேட்டிருந்திருக்கலாம் தலைவர்கிட்ட நேரடியா. இப்படி கேட்காம தலைவர் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி போய் நீ சேர்ந்துட்டிய. பனையுப்பங்களை திறந்திருக்கே கூட்டணி எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நீங்க அப்ப இருந்தாலும் மனசார இருக்கலாம்ல. நான்லாம் வந்து எப்படி பேசுறேன்னா, உங்களுக்காக நான்லாம் வந்து பல இடத்துல உங்களை எப்படின்னு சொல்ல முன்னாடி கூட்டணி தரணும்னு சொல்லி குரல் கொடுத்தவ. அதனால அந்த உண்மையோட நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஏன்னு கேட்டா, நீங்க போய் சேர்ந்துருக்கிறீங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சொல்லுவாங்க, தோல்வியிலே தோல் கொடுக்குறவங்க தோல்ன்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு? அப்ப திமுக காரங்க எல்லாம் யாருமே உங்களுக்கு ஓட்டு போடலையா? இது ஏற்கனவே நீங்க போய் சேர்ந்திருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தேன். இப்படி அப்ப நீங்க திமுக ஜெயிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப இதெல்லாம் சொல்றாங்க, அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அது இப்பத்தே எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அரசியல் ஒரு சாக்கடை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்கிறதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு போய் நீங்க அந்த அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்க போய் சேர்ந்தத கட்டியில எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மன வருத்தமாவும் இருக்கு, மன அழுத்தமாவும் இருக்குது. இதெல்லாம் நல்ல முறையா இது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாருடைய கருத்துக்களுமே இங்கே பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ ஐயுஎம்எல்ல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளும் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. உங்களை விமர்சிக்கவே கூடாதா அப்படிங்கிற கேள்விகளையும் மக்கள் கேட்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி சொல்லியிருந்த வார்த்தைகள், அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் எங்கேனாலும் எப்படினாலும் கூட்டணி வச்சு மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக. அப்போ இங்கே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யாராவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். சரி, இப்போது திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணி ஜம்ப்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பொறுத்து பாருங்கள். 1990களுடைய தொடக்க காலகட்டத்தில் அவர் உள்ள என்ட்ராகி நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, கீழ்வெண்மேனி பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கதைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நடந்திருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. 44 தலித்துகளை எரித்து கொன்றவர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த கோபாலகிருஷ்ணனை மீட்டவர் மூப்பனார். ரைட்டா? 1996 மூப்பனாரை திட்டி அரசியல் பேசியவர் தான் திருமாவளவன். அப்படிப்பட்ட திருமாவளவன் 1999 எம்பி தேர்தலில் மூப்பனாரோடு சேர்ந்து கூட்டணி வச்சார். இதுதான் அவருடைய கூட்டணி வரலாறு. 2006 எம்எல்ஏ தேர்தலில் அதிமுக ப்ளஸ் வைகோ கூட்டணியில் அவர் இடம் பிடிச்சார். வைகோவோட தேர்தல் நிதி மற்றும் சுமார் 15 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டார். குறிஞ்சாங்குளம் கொலை பற்றி பேசுவதை அதோடு நிறுத்திட்டார். விடுதலை சிறுத்தை, விடுதலை புலிகள் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பேசின திருமாவளவன் 2009 எம்பி தேர்தலில் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக என்ன பண்ணார்? காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருந்தார். 2009 ஈழப்போரில் விடுதலை புலிகளையும் ஈழ மக்களையும் காங்கிரஸ் அரசு கொலை பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் காங்கிரஸினுடைய கூட்டணியிலேயே தொடர்ச்சியாக இருந்தாருங்கிற கேள்வியும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெறும் ஒரு எம்பி சீட்டுக்காக காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து அன்னைக்கு நடந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி விமர்சனங்களும் நெகட்டிவான விமர்சனங்களும் இருக்குது. கடந்த மாதம் விஜய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தத்துப்பிள்ளை அப்படின்னு சொன்னார். இப்போது விஜய் வெற்றி பெற்றவுடன் கூட்டணி அமைச்சு அவரோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இது எல்லாமே திருமாவளவனை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யுது. தேர்தல் முடிந்த பிறகு திமுக கூட்டணியை காப்பாற்றக்கூடிய வலிமை வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சமூக வலைத்தளங்களில் என்னை மட்டுமே குறி வச்சு அவதூறு கருத்துக்களை பரப்புவது சரியான விஷயமும் அல்ல. இதே மற்ற கட்சிகளும் தான் அவங்க கூட கூட்டணிக்கு போனாங்க, கம்யூனிஸ்டுகளும் தான் போனாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளை பெரிய லெவலில் யாரும் விமர்சனம் பண்ணலை. ஆனால் விசிகாவை மட்டும் இவ்வளவு தூரம் பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களுடைய வரலாறுகளை எடுத்து இப்படி விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிற தார்மீகமாக கேள்வியும் கேட்டிருக்காரு. நான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் இல்லை, நான் என்ன பதவி வகிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார். ஸோ டெல்லிக்கு போகிறது மட்டும்தான் அவருக்கு, அதுவும் அவர் பதவியாக நினைக்கலன்னு நினைக்கிறேன். எம்பி போஸ்டிங் அப்படிங்கிறதையே அவர் ஒரு பொருட்டாக நினைக்கல போல. பட் தமிழ்நாட்டில் அரசெல்லாம் அமைச்சர், எம்எல்ஏ இந்த போஸ்டிங்கை அவர் பெருசாக யோசிக்கிறாரா? அப்போ திருச்சியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உருவாக்கிப்பாரா விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன்? இந்த கேள்விகளையும் மக்கள் கேட்குறாங்க. கடைசியாக தாவேகா அப்படிங்கிற கட்சி இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தி உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் சூலூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய தாய் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க. ஓகே, அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களை ஹீரோவாக நினச்சி தானே ஓட்டு போட்டோம் அப்படின்னு. அப்போ இங்கே நல்லா தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. விஜயை யாராக நினச்சி பார்த்துருக்காங்க அப்படின்னா, தன்னை மீட்க வந்த மீட்பர் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. தன்னுடைய ஹீரோ எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். இந்த சின்ன வயசில் சக்திமான் படத்தில் வந்து ஒரு ஆபத்து அப்படின்னா சக்திமான் கரகரன்னு சுற்றி போய் அந்த ஸ்பாட்டில் போய் நின்றுவார்ல, அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு தான் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ரெண்டாவது, அந்த ஆற்றாமை இயலாமை அப்படிங்கிறது அந்த அம்மாவினுடைய வழியையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சட்ட ரீதியாக இங்கே நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. இந்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் வந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வலது கையிலையும் வலது காலிலையும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலும் கிடச்சிருக்கு. அது ஆரோக்கியமான விஷயம்தான். அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா இந்த கையிலையும் காலிலையும் அடிபட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூடுதலாக அவருக்கு அடி கிடைப்பதற்கான வாய்ப்பு காவல்துறை அவர்கள் நிச்சயமாக உருவாக்கிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்பலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நபர்களை பொதுமக்கள்கிட்டையே விட்டுறணும் அப்படின்னு பொதுமக்கள் வேற சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ சமூகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுமக்களே தீர்வு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. சட்ட ரீதியாகவும் சில விஷயங்களை செஞ்சாக வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு அப்படி தான் தண்டனை கிடைக்கணும். அதற்கான வேலைகளையும் தாவேகா அரசு செய்யும் அப்படிங்கிறத இந்த அம்மா நம்புகிறாங்க. செஞ்சு கொடுப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.